அப்படிதான் லொக்கு லொக்குன்னு இருமி அங்கங்க துப்பி வையும். சொல்ல சொல்ல கேட்காம இங்கதான் படுப்பேனுங்க படுத்துக்கிட்டு ஏழ்றையை இழுத்துக்கிட்டு இருக்கதே இந்த மனுஷனுக்கு வேலையா போச்சு. பனி உள்ள இதுல படுத்துனா வேற உடம்புக்கு இன்னும் முடியாம ஆகும்னு சொன்னா கேட்கியரா? வீட்டுக்குள்ள வந்து படுன்னு சொன்னா நான் டாக்டர் கிட்ட கையில காலில் உளுந்து வீட்டுல போய் நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன் டிஸ்சார்ஜ் பண்ணி. இங்க வந்ததுல இருந்து ஒரு பேச்சும் கேப்பு கிடையாது. கண்ட இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அங்கங்க எச்சத்து பேச்சுக்கிட்டு இருக்கிறையா? அவன் எச்ச துப்பதுக்கு உமருக்குதான் எல்லாம் கிண்ணி வெட்டில மண்ணள்ளி வச்சு தந்துருக்குல்ல, குப்பெல்லாம் போட்டு வச்சு அதுக்குள்ள துப்ப வேண்டியது தானே. சரி சரி கோவப்படாத, நீ வாரது தெரியாம துப்பிட்டேன். நல்லா துப்புனியரு. இந்த அப்படியும் இந்த 2 இட்லியை தின்னுட்டு மாத்திரையை சாப்பிடும். இன்னைக்கு இட்லி சாம்பார் தானா? வேற என்ன வேணும் உமருக்கு? இட்லியும் சாம்பாரும் இல்லாம வெறும் இட்லியில சும்மா இட்லி பொடி வச்சு தின்னு வச்சிருக்கணும் உமருக்கு. சரின்னு சாம்பார் வச்சு தந்தோம்ல நீர் சொல்லுவியரு. ஒரு கறி குழம்பு கறி குழம்பு ஏதாவது வைக்கப்படாதா? இருக்க நிலைமையில இப்ப கறி குழம்பு ரொம்ப முக்கியம். இதை சாப்பிட்டுட்டு மாத்திரையை போடுற வழியை பாரு. கண்ட இடத்துல அங்கெங்கேயும் துப்பிட்டு இருக்காதையும் உன் பிள்ளைகளை பார்த்தோன்னா சத்தம் போடும். அப்ப அங்கங்க துப்பிட்டு இருக்காருமா, எரிச்சலா வருது. ஒரு இடத்துல ஒழுங்கா துப்ப சொல்லுன்னு சொல்லிச்சு வந்துட்டு அந்த கிண்ணி பெட்டியை செஞ்சு தந்தேன். சரி அம்மா, இனிமே துப்ப மாட்டேன். பிள்ளைகளுக்கு ஏதாவது பரவிச்சுன்னா என்ன போய் பண்ணுவியரு? சொன்னா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடும். சரி சரி புரியுது புரியுது. என்னத்த புரியுதோ, சீக்கிரம் சாப்பிடும். சரி சாப்பிட்டு நீச்சு கஞ்சி கிஞ்சி ஊற்றி வந்தேன்னா தோட்டத்துக்கு போவேன். ஒன்றும் தேவையில்ல, மூடிக்கிட்டு வீட்டில் ஈரோம். நான் தோட்டத்தில் போய் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு வீட்டில் கடம். நான் போய் மீதி வேலையை பார்த்துக்கிட்டேன் தோட்டத்தில். தோட்டத்துல தண்ணி வைக்காம அந்த ஆளை கிடக்கும், களையெல்லாம் பிடிச்சி போய் கிடக்கும். களையெல்லாம் விட்டணும், தண்ணி வைக்கணும், எல்லாம் பார்க்கணும், உரமிக்கணும். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிட்டேன்ட்டோம்ல. நீர் உங்க உடம்ப பாரம். டாக்டர் என்ன சொல்லி அனுப்புனாரு? எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட்டில் இருந்து வீட்டில் உடம்பு பார்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. எனக்கு வாரத்துக்கு ஒரு காயை 2 வாரத்துக்கு ஒரு காயை வந்து நீர் வந்து உடம்பை செக் பண்ணிட்டு போனோன்னு சொன்னாரா இல்லையா? நீர் ஒரு உடம்பை தேர்த்ததுக்கு மட்டும் வழியை பாரோம், மீதி வேலையை நான் பார்த்துக்கிட்டேன். சரி சரி போ போ, வீட்டில் இருந்தால் நேரம் போக மாட்டேங்குது, அதான் சொன்னேன். நேரம் போலன்னா நியூஸை போட்டு பார்த்துக்கிட்டு இரும். வேண்டாம் வேண்டாம், உன் அக்கா மூவா இருந்தவ என்னத்தையாவது பார்த்துட்டு அடப்பா பொம்மை படத்தை அதில் போய் இருந்தேன்னா இங்கே வந்து இருந்துக்கிட்டு பெரியப்பா நம்மள டிவி பார்க்க கூடாதுன்னு நினைப்பா. நாங்களே கடந்துக்கிட்டுறேன். என்னமோ பண்ணும். ஏ சோனி, சோனி எந்திரிச்சியா இல்லையா? மெனக்கெட்டு பருப்பை போட்டு சாம்பார் வச்சு வச்சனா பழைய சட்னி எதுக்கி வச்சு தின்னுக்கிட்டு இருக்கிய 2 வாரம். இதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு தெரியுமா? சாம்பாரை விட இது நல்லா இருக்கு தெரியுமா? வந்து சோனி எந்திரிச்சானா இல்லையா? எம்மா அவளுக்கு இன்னைக்கு உடம்புக்கு நல்லா இல்லையா, இன்னைக்கு காலேஜுக்கு வர முடியன்ட்டா, அதான் படுத்தே கிடக்கா. ஏன் என்ன செய்த அவளுக்கு தெரியல தெரியுமா? என்னன்னு கேட்டா ஒன்றும் சொல்ல முடியுக்கா. எனக்கு உடம்பு சரியில்லை, டயர்டா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்தே கிடக்கா. என்னனையும் போன நான் குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் அன்னைக்கு ரத்தம் கொடுத்தான்னு சொன்னல, அதான் உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்குமே. என்னத்துக்குமா சோனி சோனி நீ ஏழை விட்டுட்டு அடக்கா எந்திரிச்சிட்டேன். என்ன இவன் எப்ப வெளியே போன நம்மள தாண்டி? என்னாச்சு உடம்பு சரியில்லையா? என்னெல்லாம் செய்து உடம்புக்கு? இன்னைக்கு காலேஜுக்கு போகலன்னு சொன்னியா? ஆமாம்மா, ஒரு மாதிரியா இருக்கு, சடவா இருக்கு. நாளைக்கு காலேஜுக்கு போகல, காய்ச்சல் வர மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போகுமாப்பா? வேண்டாம் வேண்டாம், ஒரு காய்ச்சல் மாத்திரை மட்டும் வாங்கிதா, அது சாப்பிட்டா சரியாயிரும். இந்த வீட்டுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியல, ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில ஆஸ்பத்திரியும் செலவுமா மருந்து மாத்திரையுமா தான் இருக்குது வீடே. அவ்வளோரையும் கூட்டு போய் ஒரு நாள் கோயிலுக்கு போய் தேங்காய் வச்சு தலையை சுற்றி உடைக்கணும், அப்பதான் சரி வரும். ஆமா லட்சுமி, ஒரு நாள் போவாமன்ன. ஆமாக்கா. ஆமா, நீ என்ன இப்ப பானை அடுப்புல போட்டிருக்க? சுடு தண்ணிய இல்ல சோத்துக்கு அடுப்புல போட்டிருக்கேன். பிள்ளைகளுக்கு சோத்த குக்கர்ல போட்டு அங்க நம்ம செஞ்சாச்சா, அதான் நம்ம இனிமே இது தோட்டத்துவலுக்கு வேணும்ல, அதுக்குதான் அரிசியை போட்டுடலான்னு பானையில போட்டு வச்சிருக்கேன் தண்ணி. ஆமா, அரிசி எப்ப போடு, நம்ம சோத்தை கட்டிட்டு நம்ம தோட்டத்துவலுக்கு போவோம். இவ்வளவு வீட்டுல கிடந்தா இருக்கட்டும், சின்னவளம் வீட்டுல கிடப்பல்ல, அவளுக்கு துணைக்குவா இருக்கட்டும். போ வேற அந்த மனுஷன் வீட்டுல தானே கிடப்பாரு, அவரு பாத்துக்கிடுவாரு. காலையில வச்ச சாம்பார் கிடக்கு, அதை வச்சு தின்னுக்கிடுவாவ. அவன் இவங்க என்ன தேங்காய் சட்னி தக்காளி சட்னி பழைய சட்னி தூக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்காளவே, சாம்பார் வச்சு திங்கலையா? அவியல்வளுக்கு பழைய இந்த சட்னி தான் பிடிச்சிருக்கான். அதான் திங்கன்னு திங்காவ அந்தால இருந்து தின்னுங்க, எங்களுக்கு குழம்பு மிச்ச மதியத்துக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது சரி. எல்லாம் சோனி, நீ வீட்டில் இருந்தனா சின்ன பிள்ளைய பார்த்துக்க, அவ கூட 2 சண்டை போடாம வீட்டில் இருந்து டிவி பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு கடங்க. நாங்கள் போய் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். சரிம்மா. சும்மா உலங்கனாங்க குத்தச்சிட்டே இருக்காத, பல்ல விளக்குனாதான் சுறுசுறுப்பு வரும். நான் தோட்டத்துக்கு போகும்போது உனக்கு கடையில் மாத்திரை வாங்கி தந்துட்டு போகிறேன்.
என்கிட்ட கடக்கும் பத்துக்க பரிசுக்குள்ள அது தரட்டுமா? ஆனா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. பவர் இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. இந்த அண்ணாச்சி கடையில இருக்கும், வாங்கி எல்லாம் கொடுத்துட்டு போவோம். ஆமா, அப்ப கடையிலே வாங்கி கொடுத்துரு. நான் வாங்கினது ரொம்ப நாள் ஆகி போச்சு பார்த்துக்க. மெடிக்கல்ல தான் வாங்கி போட்டு வச்சிருப்பேன் ஒரு அட்டை. அது அப்பப்போ போட்டுட்டு தலைவலிச்சாலும் அதான் எடுத்து போடுவேனா. அப்பப்போ போட்டு ஒரு 2 கடந்துச்சு. ஆனால் ரொம்ப நாள் ஆகி போச்சு. கேட்குமா கேட்காதான்னு வேற தெரியல. கடையில் கிடைக்கும், வாங்கி கொடுக்கலாம். சரி, ஆளாளுக்கு வேலையை பாருங்க. நான் அந்த வாரேன். இல்லை பயிர் பீர்னு சாப்பிடுங்க. நீ யாராவது இல்லை காலேஜுக்கு கிளம்பணும்ல நீ? ஆமா பெரியம்மா. சரி, சாப்பிட்டுட்டு துணிமணியை மாற்றிட்டு சீக்கிரமா கிளம்பு. சின்னவள அக்காளுக்கு தண்ணி பாட்டில மட்டும் தண்ணி பிடிச்சி வச்சிரு. சரிம்மா. தண்ணி குறிச்சிருக்கோம், அரிசியை கழனி உடைஞ்சு போடணும். நான் வாரேன். இவளுக்கு இதுக்கு மேல நான் எங்க போய் மாப்பிள்ளை தேடுவேன்னு சொல்லி நீ? இந்த மாப்பிள்ளைய போய் அவ வேண்டாங்க. அவ கூட வேலை செய்யவே ஒன்னைய விட வயசுல அதிகம்னு சொல்லிட்டாளுவலாம். அதனால இந்த மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிக்கிட்டு போறேங்க. நீயே சொல்ல. அவளுக்கு இதுக்கு மேல எந்த மாப்பிள்ளைய பார்க்க? கவர்மெண்ட் சம்பளம், கவர்மெண்ட் உத்தியோகம். இதுக்கு மேல என்ன வேணும்? நகை நட்டு போட்டு சீர்திருத்தத்தை செய்யணும் ஒன்றும் சொல்லலை. உங்களும் போடியதை போடுங்க, உங்க விருப்பம்னு சொல்லியாவ. மாப்பிள்ளை தங்கமான குணமா. அவளுக்கு அது புரிய மாட்டேது. கொஞ்சம் நீயாவது எடுத்து சொல்லி புரிய வைக்கலாளா? இல்லத்தே, நான் சொல்லி பார்த்துட்டேன். வேற அவ விருப்பம் தானே, அவ வாழ போற வாழ்க்கை. அதுல எப்படி நான் தலையிட முடியும்? ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும். வேற நம்ம ஃபோர்ஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் லைஃப் நல்லா இருக்கணும்ல. அதெல்லாம் அவ கல்யாணம் போய் போனா எல்லாம் சரியாயிரும். வயசெல்லாம் பார்க்கப்படாது. நாங்களாம் அந்த காலத்துல என்ன வயசா பார்த்துக்கிட்டு இருந்தோம்? அப்படிலாம் பார்த்துட்டு நாங்க கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? அது சரிதான்ட்டே. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. நீ அவளுக்கு எத்தால பேசு. ஏமா, எதுக்கு இப்ப நீ அன்னிக்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க தேவையில்லாம? வாளா வா. உனைய படிக்க வச்சிருக்க கூடாது. இந்த ஊர்லயே கடந்துக்கிட்டு உனைய சாணி எள்ளு, நீ ஆடு மை மாடு மைன்னு உனைய விட்டு இருந்திருக்கணும். அப்படின்னா நீ இப்ப இப்படி பேச முடியல. உன்னைய 4 எழுத்து படிக்க வைக்க போய் தானே நீ இந்த பேச்சு பேசியா? ஏம்மா, நீ பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வர சொல்றேன்னே என்ன வர சொல்லலை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வர வச்சிய. வந்து பார்த்துக்க பொண்ணு பார்க்க போனேன். சரின்னு நானும் எல்லாம் அதை அமைதியாக பார்த்தேன். எனக்கும் கொஞ்சம் டைம் வேணும்ல யோசிக்கிறதுக்கு. யோசிக்க டைம் வேணும்னா எவ்வளோ நாள் யோசிப்பேன்? 10 நாள் யோசிப்பியா? 15 நாள் யோசிப்பியா? யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவா சரின்னு சொல்லுவேன்னு பார்த்தேன்னா முடியாதுங்க. எம்மா, என் கூட வேலை செய்யட்டெல்லாம் சொன்னா கிண்டல் பண்ணி சிரிக்காவம்மா. ஏன் உனக்கு எதுவும் கேடான்னு சொல்லி எவ்வளோ வந்து வேலை போற? கவர்மெண்ட் உத்தியோகத்துல மாப்பிள்ளை எங்க இருந்து கிடைக்கும் சொல்லு? காவேரி கஞ்சினாலும் கவர்மெண்ட்டுக்காரன் சம்பளம் வேணும். அதுதான் நல்லது. இங்க பாரு, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். நாளைக்கு ஊருக்கு கிளம்ப என்ன ஆளை விடு. அப்படியெல்லாம் நீ உன் இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது இந்த வீட்டுல. அதான் நான் ஊருக்கு போறேன்னு சொன்னேன். நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிட்டேன். இன்னும் திமிரு இருக்கடா. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிட்டீங்கள. இவனையும் அங்க இருந்து இழுத்துக்கிட்டு வருவானா? ஏலா, நீ நினைக்கிறதுலாம் இந்த வீட்டுல நடக்காது. ஆமா, 4 பேர் 4 விதமா பேசுற மாதிரி நடந்துகிட்டேன்னு வை. இருந்த நாள் காலமும் அந்தாலும் முக்கியமே பாத்துக்க. எத்தை கோவப்படாதீங்க. அவ இப்ப வேலைக்கு தானே போறேன்ட்டு போறா. அவளா மனசு மாதிரி சரி சொல்லுவா. நீங்க ரொம்ப போட்டு அவளை பாடாப்படுத்தாதீங்க. இந்த காலத்து பிள்ளைகளே ஒரு பேச்சும் கேட்க மாட்டேங்கு, ஒன்னுத்துக்கு ஒத்து வராண்டங்குவ. அந்தால தலைமுடி விட்டு பெயிரலாம் போலதான் இருக்கு. சரித்தே, தலைமுடி விட்டாது போங்க போங்க, வேலையை பாருங்க. நொய்யின காலம் கத்தலையே கிடந்து கத்திக்கிட்டு கிடக்கு. என்ன வர வர இவளும் மதிக்க மாட்டேக்கானமல்ல. இந்த சாணியை உரக்குழியில் அள்ளி போட்டு வாரைக்குது. அவ்வளோத்துக்கும் நம்ம மேலே பயம் விட்டு போச்சு. என் பேரனுக்கு இப்படி ஆச்சுன்னு யாரும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாங்களா? நீ எனக்கு போய் ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. நான் போய் வண்டியில் இருக்க ரிப்போர்ட்ல எடுத்துட்டு வரேன். பிள்ளைய இப்படி குத்துயிரும் கொலையுருமா கொண்டு போட்டு வச்சிருக்கேன். ஒன்றும் இல்லத்தே, இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கான். டாக்டர் பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நீ வாயை மூடு. என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொன்னியாக்கும். சொந்தக்காரங்கள ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க, பார்க்க போறேன். அங்க இருக்கான் பையன் அங்க இருக்கான்னு சொன்னேன். நானும் சரின்னு இருந்தேன். என் பிள்ளைய இப்படியா கொண்டு ஆஸ்பத்திரியில போட்டிருக்கியே? ஒன்றும் இல்லத்தே, ஷாம் நல்லா தான் இருக்கான். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இவ்வளோ பெரிய அடி மண்டையில பட்டு பிள்ளை இப்படி கட்டு போட்டுட்டு வந்து நீ நல்லா இருக்காங்க. போ, என் மூஞ்சி முன்னாடி நிற்காத போயிரு. பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொண்டா போ. சரி தே. குட்டி, அம்மையும் திட்டாத. ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். எங்க பாரு. எப்படியா இப்படி ஆச்சு? அது என்னன்னு தெரியல, எப்படியோ ஆயிடுச்சு. சரி, நான் ரூமுக்கு போட்டுமா? ஏயா, இந்த ஆச்சி மடியில கொஞ்ச நேரம் பாடு. நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா நான் எப்படி இங்க படுத்திருக்க முடியும்? சரி, நான் அழல. நீ கொஞ்ச நேரம் பாட்டி மடியில பாடு. என் மீன் குட்டி எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். நிலமையில எப்படி என்னைய சிரிக்க சொல்றடி? நான் வேணும்னா தாத்தாவோட பழைய கதையெல்லாம் சொல்லட்டுமா? அப்பன்னா உனக்கு சிரிக்க வரும்ல? சும்மா இல்ல. சரி, நான் கொஞ்ச நேரம் ரூமுக்கு போய் படுத்து தூங்கலான்னு பாக்கேன். என்ன சொல்ற? கே பாடு. பாட்டி தலையை பிடிச்சு விடுறேன். ஏக்கு வலிக்கட்டும்னா? ஏன் இப்படி சொல்ற? வேற அடிப்பட்ட மண்டையில பிடிச்சு விடுறேன்னா? காலு கை வலிக்கா சொல்லு, நான் காலு கையை பிடிச்சு விடுறேன். நீங்க பாட்டி மாடியில பாடு.
ஒன்றும் இல்லை மீனுக்குட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும். அம்மா, அவன் ரூமுக்கு போனோம்னா விட்டு கொஞ்ச நேரம் அவன் போய் படுத்து தூங்கட்டும். வேற அப்பாவே சொல்லிட்டாவ. எல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் அங்கே வைக்க வரும்ல, அப்புறமா நேரத்துக்கு கரெக்டாக எடுத்து சாப்பிட்றேன்னா நீ ஒழுங்கா எடுத்து சாப்பிட மாட்டேன். உங்க அம்மாட்ட சொல்றேன், அவ எடுத்து தருவா. கரெக்டுக்கு சாப்பிட்றேன்னா டைமுக்கு. சரிப்பா. சரி, நான் ஒரு அவசர வேலையா போக வேண்டியிருக்கு, போயிட்டு வந்துடுறேன். பாத்துக்கங்க அவனை. ஹலோ மண்டாட்டி, டீ குடிக்கிறேன்னு கேட்டெல்லாம் குடிச்சிட்டு போ. இல்ல, அவசரமா வேலை வந்துருச்சு, நான் வரேம்மா. என்னாச்சு? எனக்கு டீ வேண்டாம். உங்க அப்ப வேலைன்னு தான் கிடந்து ஓடுவான். சரி போய் போய் வேணா ரூம்ல போய் படு. வேண்டாம், நான் இங்கே படுக்கேன். இந்தாங்கக்கா, முட்டை இருந்தா வேணும்னு சொல்லி கேட்டீங்கல்ல, அதான் கொண்டு வந்தேன். நீ தான் கோழியே வளர்க்கலல்ல, வேற எப்படி முட்டை? மூணாவது தெருல முத்துலட்சுமி கைக்குல முட்டை இருந்துச்சுன்னு அதான் வாங்கிட்டு வந்தேன். நீங்க கேட்டீங்களான்னு. முட்டை விலை 15 ரூபாயா? 15னா பரவாயில்லதான். ஒரு சில இடத்துல 20 ரூபாய்க்குள்ள கொடுக்காவ. 10 நாளைக்கா எனக்கு 15 ரூபா போட்டு தான் தருவாவ. அப்படியா? சரி நாங்க நான் இப்ப 15 தான் சொல்லி வாங்கிட்டு வந்தேன். சரி இப்ப காசு அப்புறம் தரட்டுமாடே? சரிக்கா, அப்புறமா கொடுங்க. இப்ப 500 ரூபாயா தான் கிடந்து. சரி தரட்டுமா? நீ பரவாயில்ல சில்லற மாத்திட்டா? இல்லக்கா, என்கிட்ட 500 ரூபாய்க்கு சில்லற இருக்காது. நீங்க அப்புறமாவே தாங்க முட்டைக்கு காசு. சரி சரசு. பிள்ளைலாம் பள்ளியோடத்துக்கு கிளம்பிட்டாவளா? ஆமா, அடிச்சு பத்தி விட்டாச்சு காலங்காத்தாலே. அதுவல இப்பதான் எங்க வீட்லயும் உள்ளதுவோ போகுது. இனிமேதான் சோறை கட்டிக்கிட்டு அடுத்து தோட்டத்துக்கு போகணும். எங்க அக்காவும் நான் அங்க போயிட்டு வரேன். அந்த வீட்டுக்கு போயிட்டு 2 பட்ட தண்ணியை வேலை ஊத்திட்டு வரேன்ட்டு போனேன். அப்ப பிள்ளைய யார் பாத்துக்கிடுவா? ஒத்தையில தானே இருக்கு. எங்க வீட்டுல சோனி இன்னைக்கு உடம்புக்கு நல்லா இல்லைன்னு வீட்டுல தான் இருக்கா. அவ பாத்துக்கிடுவா. ஓ அப்படியா? சரி சரி. ஆமா, என்னக்கா பக்கத்து வீட்டுல ஒரே சத்தமா இருக்கு? என்னதான் பிரச்சனையா அந்த கிழவிக்கு? அது மோளை பொண்ணு பார்க்க ஆள் வந்துச்சுல்ல. அது பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் பிடிக்கலன்னாவளா இல்லை பொண்ணு இவா பிடிக்கலன்னாலும் தெரில. வேண்டாங்கன்னு என்னமோ நடந்து கத்திட்டு நடந்துச்சு. நான் அந்த பக்கம் துணி காய போட போகும்போது கேட்டேன், மாப்பிள்ளையே வேண்டாங்க, இதுக்கு மேலே எங்கே போய் மாப்பிள்ளையே தேடன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த பிள்ளைக்கு எதுவும் பிடிக்கலையே என்னமோ தெரில அந்த சம்பந்தம். ஆமாம், இது வக்கீல் மாப்பிள்ளை பார்த்தாவன்னு அவளை சொல்லாம கொள்ளாம வச்சிருக்காவ. எல்லாம் பூ வச்சுட்டு போயாச்சு, பேசி முடிச்சாச்சு நம்ம இருந்துச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் பேச்சு அடிபடலை. இன்னைக்கு அது கத்திட்டு நடந்த பார்த்தேன்னா அந்த பிள்ளை தான் வேண்டாடி இருக்கும்னு நினைக்கேன். ஊருக்கு போறேன்னுக்கிட்டு இருந்துச்சு. நீ எப்படி போவ பாப்பானிக்கிட்டு இருந்தது. என்னமோ தெரில. 10 நாளைக்கு வீட்டில் வேலை செய்யானே அந்த மாடு மேய்க்க பையன், அந்த பையன் அன்னைக்கு இந்த பிள்ளை காட்டுக்கு சாமி கூட போச்சு அந்த சோடலமாட சாமி கோயிலுக்கு. அப்போ கையை பிடிச்சி இழுத்துருக்காங்க காட்டுக்குள்ள அந்த பையன் இவளை. அது வேற ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு தெரியுது. இது வேறையா? ஆமா, நீங்க ஆஸ்பத்திரியில் கிடந்தியல்ல, அப்பதான் ஊர் முழுக்க இதான் பேச்சு. இன்னும் இந்த விஷயம் என்ன அந்த காதுக்கு உழலையே என்னமோ தெரியல. இல்லாட்டின்னா காதுக்கு விழுந்துருச்சுன்னா அப்பயே அவ்வளோ வரையும் கிழிச்சு எரிஞ்சிருக்கோம். அப்ப அந்த பொம்பளை இன்னும் தெரியாம தான் இருக்குமா இருக்கும். அந்த பிள்ளை அவங்கிட்ட பழகிருக்கோங்கியா? யாருக்கு தெரியும்? அந்த காலத்து பிள்ளைகள் ஒன்னையும் நம்ப முடியாது. நம்ம வீட்டு பிள்ளைகளே நம்ம நம்ப முடியாது. அது என்னமோ சரிதான். நம்மளும் பொட்ட பிள்ளைல வச்சிருக்கோம், அடுத்த பிள்ளையும் பேசவும் கூடாது. அது என்னமோ சரிதாங்க. சரி, அப்ப நான் வாரேன், நீங்க வேலையை பாருங்க. நானும் பழங்கடை வரைக்கும் போனோம். அவர் அங்கே ஒரே வேலை நடக்காரு. இந்த பையன் கிடந்தாலும் இவங்கிட்ட எதுனாலும் கொடுத்து விடுவேன். இவனுங்க காலேஜுக்கு போயிட்டானா, அதனால அவரை ஒரு போய் பார்த்துட்டு வரணும். சரி சரசு. சரி, அப்புறம் பார்ப்போம். ஓலைக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லி வைடே உங்க வீட்டுக்கார்ட்ட. பழம் ஓலை வெட்டிக்கிட்டு போடுவார்ல, ஓலைன்னா கொஞ்சம் எனக்கு பயமணியதுக்கு ஆகும். சொல்லி வைடே. சரிக்கா சொல்றேன். சோனி, இந்த அந்த முட்டையை வாங்கி கொண்டு அங்க வை. நாட்டுக்கோழி முட்டை பத்திரமா கொண்டு வை. அரிசி டப்பா வச்சிருப்பேன் பாரு, அதுக்குள்ள வையுத. இந்தா. அவிய என்ன வேண்டாம் சொல்றது? எனக்கே அந்த சம்பந்தம் பிடிக்கல. இவன் கவர்மெண்ட் வக்கீலா இருக்கான். இவனுக்கு அழகா ஒரு கவர்மெண்ட் டீச்சரோ இல்ல பேங்க்ல வேலை பார்க்குற ஒரு பிள்ளையோ நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்துல பார்க்கலாம். அதை விட்டுக்கிட்டு அந்த சம்பந்தத்துக்கு போய் கடந்ததுதான் இவங்களதான் மிச்சம். அவனை என்ன சொன்னாவன்னு அப்பப்ப என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். மாமாட்ட கேட்டியான்னு. வேண்டான்னு சொல்லிட்டாவளா, ஒரு ஏரியா அதை தலை முழுகிட்டு வேற சம்பந்தத்தை பாருங்க. சரி, அவன் எதுவும் வருத்தப்பட போறான், அவன்கிட்ட கொஞ்சம் நாசுக்கா எடுத்து சொல்லு. அவன் என்ன சின்ன பிள்ளையா? அவனுக்கு எல்லாம் புரியும். சொல்லிக்கிட்டுறேன். சரி, நீங்க வேலைக்கு கிளம்பியாச்சா? ஆமா, இன்னைக்கு ஒரு கல்யாண ஆர்டர் இருக்கு. அது எல்லாம் ஃபர்னிஷிங் ஒர்க் எல்லாம் முடிச்சு கொடுக்கணும். இல்லாட்டினா அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி விடுவாங்க. நான் போனாதான் கொஞ்சம் வேலையாகும். சரி, அவன் மூத்தவனை எழுப்பி விடு. அவன் போயிட்டு கலெக்ஷன் போயிட்டு அவனை கொண்டு வந்து காசை வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லு. இன்னைக்கு பேங்க்ல கட்டணும். அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு என்ன தானே இருக்க சொல்லாத. என்னமாமா, வேலைக்கு கிளம்பியாச்சா? ஆமா மாப்ள. சரி வாய், சாப்பாடு மதியம் கடைக்கு கொடுத்து விட்டுரு. என்ன? சரிங்க. விரும்ப என்னக்கா? உனக்கு வேற இடத்துல வேற சம்பந்தம் பாப்போம். என்ன ஏன்க்கா, என்னாச்சு? உனக்கு இந்த சம்பந்தம் சரிப்பட்டு வராதுல. வேண்டாம் விடு. என்ன உனக்கு நல்லா டீச்சரா வேலை பார்க்குற பிள்ளை, இல்லைன்னா ஒரு பேங்க்ல வேலை பார்க்க பிள்ளை, வேற இல்லைன்னா அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்க பிள்ளை, இந்த மாதிரி பார்ப்போம். உனக்கு இருக்க வேலைக்கு சம்பளத்துக்கு உனக்கு நல்ல பிள்ளையா கிடைக்கும்ல.
ஏன்க்கா பொண்ணு வீட்டுல இருந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? ஆமா உங்க மாமா இப்பதான் சொன்னாரு. நீ எதுவும் வருத்தப்படாத, உனக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். ஜாம் ஜாம்னு உனக்கு நல்லா கல்யாணம் பண்ணுவோன்னு அதை கல்யாண பத்திரிக்கையை கொண்டு அவளுக்கே கொடுக்கும். அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இல்ல சாப்பிடலையா? இரு 2 தோசை ஊத்தி தரேன். இல்ல வேண்டாக்கா, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன், பசிக்கல. சாப்பிடாம வெறும் வயிறா போவாத, நில்லு. அட வருத்தப்பட்டுட்டு போறானே என்னமோ தெரியலையே. இவனுக்கு பிறந்தவன் எங்கதான் இருக்காளா தெரியலையே. ஹாய் மக்களே, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் தொடர்ந்து 2-3 நாளாக வீடியோ போட முடியல. சாரி, மன்னிச்சுக்கிடுங்க. உங்களுக்கே தெரியும், என்னால் முடிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுருவேன். என்னால் சுத்தமாக முடியலன்னா தான் நான் வீடியோ போட மாட்டேன். ஸோ நான் வீடியோ வரலன்னா எனக்கு ஏதோ முடியல, ஏதோ ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கோங்க மக்களே. உடம்பு சரியானதும் ப்ராப்ளம் சால்வ் ஆன அப்புறமா நான் மறுபடியும் பழையபடி வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ கமெண்டில் நிறைய பேர் திட்டுறீங்க. ஸோ திட்டுறவங்க, ஸோ ஒரு சில பேர் வந்து வீடியோ பிடிச்சி போடுங்கன்னு எதிர்பார்த்து திட்டுறது புரியுது. இருந்தாலும் வீடியோ வரலன்னா ஏதாவது சம் ரீசன் இருக்கும். எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். எல்லாரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லாதது எல்லாமே வரும். ஏதோ நான் ஏதோ படம் எடுக்க மாதிரி, ஏதோ நீங்கள் முன்னாடியே தந்து வச்சு அதெல்லாம் திருப்பி கொடுக்காத மாதிரி என்னமோ திட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு சில பேர். அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு முடியல, நான் முடிஞ்சப்புறம் வீடியோ போடுறேன். ஆனால் நான் ரெகுலராக போடுவேன்னு கன்ஃபார்மாகவும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு முடியலன்னா முடியலன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். முடிஞ்ச டைமில் நான் வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி போடுறேன். இப்போ கூட நான் கண்ணை மூடிட்டு பேசிகிட்டு இருக்கேன். கண் அப்படியே துடிச்சிட்டே இருக்குது. அது ஃபோன் ஸ்க்ரீன் ரொம்ப பார்க்குறதுனாலையா இல்லை என்னன்னு தெரில, எனக்கு 2 டேஸாக கண்டினியூவாக கண்ணு துடிச்சிட்டே இருக்குது. நான் போய் இன்றைக்கெலாம் முடியாமல் தான் நான் வீடியோ பண்ணி போடுறேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க, கண்ணுன்றது இம்பார்ட்டன்ட். நான் தொடர்ந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால அது நான் 5-6 வருஷமாக அந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். எனக்கு பழைய வியூவர்ஸ் எல்லாருக்கும் புரியும். இப்போ வர்றவங்கெல்லாம் சும்மா கண்டமேனிக்கு எல்லா சேனலையும் பார்த்துட்டு வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஸோ எனக்கு உண்மையாக நேசிக்கிற ஒரு சில பேருக்காக தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, முடிஞ்ச அப்புறமா நான் வீடியோ போடுறேன் மக்களே. அவ்வளோதான். தேங்க்யூ.